ஓகே, இப்போ இதான் மோமோஸ். இப்போ அம்மா செஞ்சு போட்டுட்ருக்காங்க. இப்போ நான் இப்போ வச்சு செஞ்சு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா மோமோஸ் பண்ணிகிட்ருக்கோம். மைதா மாவை பிசைஞ்சு வச்சுட்டேன். ப்ளஸ் சிக்கனை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதில் மசாலா எல்லாமே காரம் எல்லாமே போட்டு கொஞ்சம் ஆனியன் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அந்த ஸ்டஃப்டை நம்ம இந்த மாவில் வச்சு இட்லி பானையில் வச்சு அப்படியே சூடு பண்ண வேண்டியதான். அப்படியே வேக வச்சோம்னா நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இதுலேயே நம்ம இதை வெந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ரீமி பாஸ்தா மாதிரி பண்ணுவோம் இல்லையா, அதுலேயே க்ரீமி மோமோஸ் பண்ண போகிறோம். க்ரீமி மோமோஸ் அதுவும் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். ஒன்றுமே இல்லை, இந்த பண்ணி வச்ச மோமோஸில் க்ரீமி ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி பண்ணிவிட்டு அதை க்ரீமியை இதில் போட்டு பரட்டி எடுத்துட்டோம்னா செமையாக ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கும்னு சொல்லலாம்.